ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனில் சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன். குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டால் ஸ்வீட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சவங்களுக்கே கடைசியில் பத்தாது, அந்தளவு டேஸ்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வர ஆரம்பிக்கும். நான் சிம்பிளான ஈஸியான ரெசிபியாக தான் போடுவேன். பிகினர்ஸும் செய்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க சில பொருளே போதுமானதாக இருக்கும். நான் கேரளாவில் ஸ்பெஷலான வாழைப்பழம் வச்சு தான் இன்றைக்கி கிண்ணத்தப்பம் பண்ணியிருக்கேன். ஒரு போல் எடுத்துக்கிறேன். இந்த போலில் 1.25 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். இது பிடிச்ச வெல்லம். உங்கள்கிட்ட கட்டி வெல்லம் இருந்தால் கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தை தண்ணி ஊற்றி முதல்ல கரைச்சிக்கிறேன். கரைச்சிட்டு கொஞ்சம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்துக்குங்க. ஏன்னா இதில் நிறைய தூசுலாம் இருக்கணும் தெரியுங்களா, அதனால் எல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்தது தேங்காய் பால் தேவைப்படும். நான் இந்த முடியில் 1/2 முடி தேங்காய் எடுத்துருக்கேன். ரொம்ப முத்தின தேங்காவாக இருந்தால் சின்னதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் இளம் தேங்காவாக இருந்தால் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்குங்க. நான் எடுத்த அளவுக்கு இந்த தேங்காய் போதுமானதாக இருக்கும். இந்த தேங்காவை நான் தோல்லாம் ரொம்பலாம் சீவில கட் பண்ணி தான் போட்டு மிக்சியில் ஓட்டிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி ஓட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை நம்ம பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். தேங்காய் பால் இந்த மாதிரி வடிகட்டில் போட்டு நல்லா இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் கிடச்சிரும். இந்த மாதிரி தேங்காய் பால் ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன். 1/2 முடி தேங்காவுக்கு இந்த அளவு எனக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இதற்கிடையில் வாழைப்பழம் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பழம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வந்துடுறோம். நான் ஏலக்கி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. ஆனால் பழம் வந்து ரொம்ப பழுத்த பழமாக இருக்க வேண்டாம். ஏன்னா ரொம்ப பழுத்த பழமாக இருந்தால் நம்ம மாவில் போட்டு பிசையும் போது ரொம்ப குழுன்னு ஆகிடும். அது மாதிரி வேண்டாம். நாளைக்கு சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி பழத்தை வாங்கி கட் பண்ணி போட்டுக்குங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பவுலில் கோதுமை மாவு நான் போட்டுக்கிறேன் 1 கப். எனக்கு இது கட் ஆகிடுச்சிங்க, வீடியோவில் வரல, சாரி. நான் காமிக்கிற கப்பில் ஒரு கப் தான் நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன். இப்போ இதோட சிட்டிக்கு சால்ட்டு போட்டிருக்கேன். இந்த கோதுமை மாவு கூடவே போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசல் இருக்குது தெரியுங்களா, அதை ஊற்றி நல்லா பிசைய போகிறேன். வெள்ளை கரைசல் ஊற்றி நல்லா பிசைச்சே இருங்க. உங்களுக்கு கட்டியாக தான் வரும், ரொம்ப லூஸாலாம் கிடைக்காது. முதல்ல இந்த மாதிரி கட்டியாக தான் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. வெல்லம் நல்லா கூட்டாகி வந்துடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் பால் இருக்குது தெரியுங்களா, இந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. மொத்தம் ஊற்ற வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு மாவு நல்லா லூசனிங் கொடுக்க ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், முதலோடு இப்போ நல்லா லூஸ் ஆக ஆரம்பிக்குது மாவு. இந்த மாதிரி நல்லா லூஸ் ஆக ஆரம்பிக்கும். நல்லா லூஸ் ஆகுது. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. தேவையான அளவு இருக்கும் தேங்காய் பால் ஊற்றினா போதும். நல்லா கிளறி விட்டே இருக்கேன். இது கூடவே நீங்கள் சுக்குத்தூள் கூட போட்டுக்கலாம் இருந்தால், இல்லை ஏலக்காய்த்தூள் கூட போட்டுக்கலாங்க. நான் ரெண்டுமே போடலை, என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. இருந்தால் நீங்கள் சுக்குத்தூள் ஏலக்காய்த்தூள் போட்டுக்கலாம். சுக்குத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருக்கேன். ஓரளவு மாவு நல்லா லூஸ் ஆகி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த அளவு லூஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி கோதுமை மாவு ரெடியான பிறகு தேங்காய் பாலும் வெல்லமும் வச்சு கரைச்ச பிறகு இந்த வாழைப்பழத்தை இதில் போட்டுக்க போகிறேன். வாழைப்பழத்தை இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. லைட்டாக தேங்காய் பழம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு கிளறி விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக இதில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி இழுன்னு ஆகிடும். இது கொஞ்சம் திக்கான பழம் இருக்கிறதால அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. லைட்டாக தேங்காய் பால் ஊற்றி கிளறி விட்டுருக்கேன். இந்த பதம் எனக்கு வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நெய் தடவிடலாம். அது விளிம்பு வந்து அகலமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பாத்திரம் இருக்கணும். விளிம்பு தட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பொங்கி வரும்போது உங்களுக்கு கிண்ணத்தப்பம் அழகாக கிடைக்காது. அதுக்கு தான் இந்த விளிம்பு பாத்திரத்தில் நெய் லைட்டாக தடவிருக்கேன். தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தெரியுங்களா கலவை, அதில் ஊற்றிட போகிறோம். இந்த கலவையில் லைட்டாக நெய் மட்டும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன் நான் 1 ஸ்பூனு. கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா இருக்கும்னு சொல்கிறதுக்காக. வேணான்னா நீங்கள் விட்டுடலாங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ இந்த மாவை இந்த கிண்ணத்தில் கொட்டிக்கிறேன். கொட்டிட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. இப்போது இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி இந்த பாத்திரத்தை வச்சு மேலே மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு வேக விட்டுருங்க.
ஏன்னா கோதுமை மாவு வெந்து வரணும் இல்லைங்களா, அதனால தான். மூடி வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்து திறக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தால் லைட்டாக குத்தி கூட பார்க்கலாங்க வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் 15 மினிட்ஸில் ஓரளவு நல்லாவே வெந்து வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வேகலை அப்படின்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நீங்கள் கூட வைக்கலாம். இப்போ இறக்கிட்டேன். உங்களுக்கு இறக்கி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே கை வச்சுன்னா ஒட்டாத பக்கம் வரும். அதான் உங்களுக்கு நல்லா இது வெந்த பக்கம் இது. இதை சும்மா கார்னிஷ்காக நான் மேலே 4 வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நீங்கள் போடணும் அவசியம் கூட இல்லைங்க. இப்போ நான் இதை வச்சு தட்டில் வச்சு தட்ட போகிறேன். ஈஸியாக வெளியே வந்துட்டு பாருங்கள். இதை லைட்டாக கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் போட்டிருக்கிறது கோதுமை மாவு, வெல்லம், தேங்காய் பால், வாழைப்பழம் எல்லாமே ஹெல்த்தியானது தாங்க. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஈவினிங் தாராளமாக நீங்கள் ஒரு பீஸ் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க இது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. இல்லை வெளியில் குழந்தைங்க அவுட்டோர் கேம்லாம் போயிட்டு வராங்கன்னா அந்த மாதிரி ரெசிபி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஊட்டச்சத்தாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான், எல்லோரும் செய்யக்கூடியதான். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.